யோனாவுக்கும் இறைமகன் இயேசுவுக்கும் பல ஒற்றுமைகள் இருப்பதை நம்மால் இன்றைய முதல் வாசகத்திலும் சரி நற்செய்தி வாசகத்தின் வழியாகவும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலே பல்வேறு இறைவாக்கினர்கள் தோன்றினார்கள், வந்தார்கள். ஆனால் புறவினத்து மக்களுக்கு இறைவனின் செய்தியை எடுத்துரைப்பதற்கு யோனா இறைவாக்கினர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டார். இயேசு ஒட்டுமொத்த மக்களின் மீட்புக்காக வந்தவர் என்பதற்கு ஒரு சிறந்த அடையாளமாக யோனா இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கப்பலானது புயலிலே அகப்பட்டு தத்தளித்து கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் உயிருக்காக அங்குமிகமாக ஓடி அலறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யோனாவோ கப்பலுடைய அடித்தளத்தில் அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறார். அப்படியே இயேசுவுக்கு வந்தோம் என்றால் திபேரியா கடலிலே படகானது சென்று கொண்டிருக்கிறது. புயல் காற்று வீசுகிறது. சீடர்கள் அலறி அடித்து புலம்புகிறார்கள், ஐயோ எங்களை காப்பாற்றும் என்று. ஆனால் இறைமகன் இயேசுவோ படகுடைய பின்பக்கமாக உறங்கி கொண்டிருக்கிறார், தூங்கி கொண்டிருக்கிறார். யோனாவோ நினைவே மக்கள் மனம் மாற வலியுறுத்துகிறார். மக்களும் கோணி விடுத்தி சாம்பலிலிருந்து மனம் மாறுகிறார்கள். ஆனால் இறைமகன் இயேசுவோ பரிசேயர்களும் தலைமை குருக்களும் மனம் மாற வேண்டும் என்ற அந்த மனமாற்ற செய்தியை கொண்டு வந்தார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது யோனா இறைவாக்கினர் 3 நாட்கள் திமிங்கலத்தின் வயிற்றிலே இருந்தார். ஆனால் இறைமகன் இயேசுவோ 3 பகலும் 3 இரவும் கல்லறையிலே அவர் உறங்கினார். இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம் அன்புக்குரியவர்களே. ஆனால் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு எதை எடுத்து சொல்லுகிறது என்று பார்க்கின்ற பொழுது நாம் உண்மையான மனமாற்றம் அடைய வேண்டும். இந்த தவக்காலத்திலே இந்த 40 நாட்கள் உண்ணா நோன்பிருக்கிறோம் என்றால் வெறும் சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. நம்முடைய சிந்தனைகள், சொற்கள், செயல்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன என்பதை ஆய்ந்து அறிந்து கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் அன்புக்குரியவர்கள். அதுதான் உண்மையான மனமாற்றம். அதைத்தான் ஆண்டவன் விரும்புகிறார். எனவே இன்றைய திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே நினைவே மக்கள் நோன்பிருந்து உண்மையான மனமாற்றம் அடைந்தது போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தவக்காலத்திலே உண்மையான மனமாற்றம் அடைய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக ஜெபிப்போம். இறைவன் நம்புவொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.